யாராலும் அழிக்க முடியாது. அவர் உரைத்ததை யாராலும் மறுக்க முடியாது. ஆமென். வேற யாரும் மறுக்க மாட்டார். வேற யாருக்கும் மறுக்க ஆண்டவர் சொல்ற நீ மறுக்காம இருந்தா சரி. மற்றவங்களை மறுக்க கர்த்தர் விட மாட்டார், அழிக்க விட மாட்டார். பல நேரத்தில் நம்முடைய தாமதங்கள் தான் அநேக விஷயத்தை இன்னும் தாமதிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் புறப்படும் போது ஒரு வார்த்தை ரேமா போல ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தெரிந்த வார்த்தை தான். லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, லூக்கா 5:4, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். உடனே தான் பேதுரு சொல்ற, ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை சொல்லிட்டு சொல்ற, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இதுல என்னோட இடைப்பட்ட வார்த்தை அந்த 4வது வசனத்தை கடைசி அந்த 1, 2, 3, 4, 5 வசனம், அந்த 5 வார்த்தை மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை. பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம், வலையை போடு மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றது வித்தியாசம். நீ பிடிக்கிறதுக்கு வலையை போடு. எங்க? ஆழத்துல. ஆமே, நீ பிடிக்கிறதற்கு வலையை போடு. சில ஆழத்துல கொண்டு வந்து விட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். நீ வலையை போடு மீன் கிடைக்குதா பார்ப்போம் என்று சொல்லவில்லை. மீன் பிடிக்கும்படி வலையை போடுனா, பேதுருவே இந்த இடம் நீ தலை குனிந்த இடமானாலும் கர்த்தர் பிடிப்பேன்னு சொன்னா நீ பிடிப்ப. ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீ சந்தேகப்பட தேவையே இல்ல. அவர் சொல்ற வார்த்தை நல்ல, அந்த எனக்கு அந்த 2 வார்த்தை தான் இன்னைக்கு என் கூட பேசிச்சு. அவர் சொல்ற வார்த்தை மீன் பிடிக்கும்படி. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரிய தெரியல, நான் அப்படி சொல்றேன். மீன் பிடிக்கும்படி வலைய போடுன்னா அவர் சொல்ற வார்த்தையில ஒண்ணு கன்ஃபார்ம் ஆச்சு, வலை போட்டா மீன் கிடைக்கும். ஆண்டவரே இது நான் தலை குனிஞ்ச இடம், அது விஷயம் கிடையாது. ஆண்டவரே இது பயங்கரமான ஆழமான இடம், ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து எனக்கு இனி ஒரு நன்மை கிடைக்குமா, அது விஷயம் கிடையாது. அவர் வாயிலிருந்து வந்தது போடு கிடைக்குதா பார்ப்போம் என்றல்ல, நீ பிடிக்கிறதுக்கா போடு, சுதந்திரிக்கிறதுக்காய் போடு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என்னை சில ஆழத்துல கொண்டு வந்து, ஆமென், கேள்வி கேட்கிறதற்கல்ல கர்த்தர் கொண்டு வந்தது, பிடிக்கிறதற்காய் கொண்டு வந்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம். லகரபல ஹந்தல ரகரபலப ரிபல ஷந்தலரதரா. ஆமென். இதுல பேதுருவே சொல்லிட்டார், நீ செய்ய வேண்டியது ஒன்றை இருக்கு. அவர் பிடிச்செல்லாம் தர மாட்டார், நீ போடுறதை பார்த்து தான் மீனை கொண்டு வருவார். நான் பல முறை ஏற்கனவே இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். உள்ள தள்ளிட்டு போறது, ஆழத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லல இங்கிருந்து போகும்போது மீன் பிடிக்க ஆழத்துக்கு போவோன்னு சொல்லல, இது படகு ஆழத்துக்கு கொண்டு போங்க. வேதத்தில் நமக்கு படிக்கும்போது தெரியும், ஆண்டவர் வரும்போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வலைய. ஆண்டவர் இடம் கேட்டதும் பேதுரு இடம் கொடுக்கிறார். ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் சொல்றார் ஆழத்துக்கு கொண்டு போன. எப்ப இந்த வலைய படகுல போட்டார்? வலைய அலசுறாங்கன்னா கரையில வச்சுதான் அலசுவாங்க, அப்படிதானே பிரதர்? படகுல வச்சு அலச மாட்டீங்க. கரையில வச்சு அலசினவர் மீன் பிடிக்க போறோம்னு தெரியாது. பேதுருவும் கேட்கல, ஆண்டவரை மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் ஆழத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது பேதுருக்கு விசுவாசத்தை பார்த்தீங்களா? எதுக்கும் வலையெடுத்து, எதுக்கும் வலையெடுத்து. நம்ம அப்படி கிடையாது. அவர் சொல்லட்டும் மீன் பிடிக்க தான் போறோம் சொன்னாதான் வலையெடுத்தேன். ஏன் இயேசு அவன் கூட இருக்கிறாரா? நீ விசுவாசத்துல சிலதை செய்ய தொடங்குப்பா. பேதுரு வலை எடுத்து படகுல வச்சது பார்த்திருந்திருப்பாரா இருக்கும். அதனாலதான் சொல்ற ஆழத்துக்கு கொண்டு போ. பேதுரு கேட்கவில்லை, எனக்கு வலையை நிரப்புங்க. ஆனா சில விசுவாச கிரியைகள் தேவனை பிரியப்படுத்தி கொண்டிருக்கும். ஆமென். சில விசுவாச கிரியைகள் இந்த மார்க் 10வது அதிகாரத்துல அந்த பர்த்திமேயு குருடன் இயேசு விட்ட சுகத்தை கேட்கும் போது அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இப்பொழுது இயேசு நின்று அவனை அழைக்கும் போது அவனை என்ன சொல்லி குணமாக்குகிறார் என்றால்,
10வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனம் வாசிங்கள். மார்க் 10:52. இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்னங்க இந்த விசுவாசம் வெளிப்பட்டுச்சுங்க? ஆண்டவர் கேட்டாரா, நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டாரா? இல்ல. ஆனா அவன் வந்ததை எப்படி சுகத்தை கொடுத்து அனுப்புறாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படி என்ன விசுவாசத்தை இவன் கிட்ட பார்த்தார்? என்ன விசுவாசத்தை இவன் கிட்ட பார்த்தார்? அவன் விசுவாசிக்கிறது, சத்தமிட்டு கூப்பிட்டான், ஓகே. அதை தாண்டி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா ஆண்டவர் ஏதோ ஒன்று பார்த்திருக்கிறாரு. ஆண்டவர் பிரியப்படுறது மாதிரி இவன் ஏதோ ஒன்று அங்க செஞ்சிருக்கிறான். அது என்ன செஞ்சான் தெரியுமா? 50வது வசனத்துல இயேசு அழைக்கிறார் என்று 49ல சொன்னதும் 50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். அந்த வஸ்திரத்தை அங்க இறக்கி வச்சுட்டு வான்னு சொல்லல அவர். ஆனா இவன் எறிகிறான். என்ன நம்பிக்கையில் எறிகிறான்? இனி நான் இதை போட தேவை இல்லை, இன்னும் சுகம் கிடைக்கல, எதுக்கும் போட்டு நம்மனா அப்படிதான், எதுக்கும் போட்டுட்டு கிடைச்சா வாங்கிப்போ, இல்லைன்னா திரும்ப இதுல வந்து உட்கார்ந்து. அவன் ஆண்டவர் பார்க்கிறார், அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. என்ன ஃபெய்த்னா, அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு, இனி நான் இந்த இடத்துக்கு திரும்ப வர தேவை கிடையாது, இனி இந்த தலைகுனிவு எனக்கு திரும்ப வராது, இனி இந்த ஏமாற்றம் எனக்கு திரும்ப வராது. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நேத்துக்கு நான் வந்து வெட்கத்தை கண்ட உண்மைதான், ஆனா இன்னைக்கு நான் போடுறது வெட்கத்தை பார்க்கிறதற்கல்ல, ஏன்னா நீங்க வார்த்தையை சொல்லிட்டீங்க. என்ற சொன்ன வார்த்தை, நீ வலைய போடு மீன் பிடிப்பா என்றல்ல, நீ மீன் பிடிக்க வலைய போடு. ஆமென். இன்னைக்கு சிலருக்கான ரேமா இதுதான், நீ வலைய போடு மீன் பிடிப்பேன்னு சொல்ல மாட்டார், நீ மீன் பிடிக்க வலைய போடு. ஹalleluya. தண்ணீர் வந்த பிறகு வாய்க்கால் வெட்டன்ற அல்ல, நீ வாய்க்கால வெட்டு, தண்ணீர் வந்துட்டு இருக்கும். ஆமென். ஜீசஸ் 5 அப்பம் 5000 மாறின பிறகு பந்தியில் உட்கார வை சொல்லல, நீ பந்தியில உட்கார வை, 5 அப்பம் 5000 மாறிக்கொண்டு இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஹalleluya. காரணம், அவர் சொன்னதை எதிர்க்கிறவனும் அவர் சொன்னதை அழிக்கிறவனும் அவர் சொன்னதை மறுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ சொன்னதை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த இயேசுவே, இயேசுவே. ஆமென். ஆழத்துல கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்றவர், மீன் பிடிக்கும்படி வலைய போட. ஆமென். பேதுரு வலைய போடுறாரு. பார்க்கிறார், ஒருவேளை பார்த்திருந்திருப்பாரு, மீன் ஏதாவது தலை காட்டுதான், நீ போடுறது வரை தலை காட்டாது, நீ போடு. அவர் சொன்ன வார்த்தையை, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு உங்க பாதையில கால் வைங்க. ஆமென். உங்க பாதையில கால் வைங்க. எந்த இடத்துல நிக்க வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை திரும்ப திரும்ப நாட்டுவார். இந்த வார்த்தை இந்த பகல் நேரத்தில் விசுவாசத்தோட 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 அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சொல்றவங்க, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி. ஹalleluya. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதி, ஒரு வாக்கு மதி, ஒரு ஹalleluya. ஆமென். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது போதப்பா, நீ நம்பி வலைய போடு. ஆமென். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி, எனக்கு. ஆமென். பேதுருவே, சில ஆழத்தை உன்னை சந்திக்க வைக்கிறது, திரும்பவும் இந்த இடத்துல வெட்கப்படுவா என்பதை காட்டுவதற்கல்ல. ஆமென். உன்னை திரும்ப உயிர்ப்பித்து நிறுத்துவதற்காக. படகுக்குள்ள ஏறின உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதை சற்றே தள்ளுங்கள். 3வது வசனம்,
அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி. அந்த தள்ளின அந்த இடத்திலே கர்த்தருக்கு ஒரு அற்புதத்தை பேதுருக்கு செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யாமல் பேதுருவை சில ஆழத்துக்கு கொண்டு போறார். இந்த ஆழத்துல வர்றது வர பேதுருக்கு எந்த வார்த்தை வரல. என்ன வார்த்தை? ரா முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றாக பாடல. அதாவது வார்த்தை கிடைச்ச ஆரம்பத்துல நம்ம நல்ல ஃபெய்த்ல தான் இருப்போம். சில ஆழத்துக்குள்ள வந்த பிறகுதான் நிறைய கேள்வி எழும். கர்த்தர் வார்த்தையை தந்து விட்டு வார்த்தையை பேசி விட்டு இல்ல, வசனம் அழகா சொல்ல, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, 4வது வசனம், அதன் பிறகுதான் ஆழத்துக்கு கூட்டு போறார். எத்தனை பேர் இன்னைக்கு சில ஆழத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா இந்த ஆழத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்றவங்க மாத்திரம்